அண்மைச் செய்தி. தனியார் ஆலையில் அமோனியா வாயு கசிவால் 7 பேர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக உடனடியாக அமைச்சர்கள் களத்திற்கு செல்ல முதலமைச்சர் விஜய் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். இது தொடர்பாக கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் மகேந்திரன். மகேந்திரன், வணக்கம். இது குறித்தான விவரங்கள். பெரியபாளையம் அருகே தொழிற்சாலையில் அம்மோனியா வாயு கசிவு ஏற்பட்டு 7 பேர் உயிரிழந்திருப்பதாக தற்போது வரை தகவல் கிடைத்திருக்கக்கூடிய நிலையில பலரும் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். இந்நிலையில் முதலமைச்சர் இது தொடர்பாக அமைச்சர்களிடம் கேட்டறிந்த நிலையில உடனடியாக அமைச்சர்களை களத்திற்கு செல்ல தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் உத்தரவிட்டிருக்கிறார். மாவட்ட பொறுப்பு அமைச்சர் குமார் மற்றும் சுகாதாரத்துறை அமைச்சர் அருண்ராஜ் ஆகியோரை மருத்துவமனைக்கு சென்று ஆய்வு செய்ய முதலமைச்சர் விஜய் தற்பொழுது உத்தரவிட்டிருக்கிறார். மேலும் ஆலையில் ஆய்வு செய்ய தேசிய பேரிடர் மீட்பு குழுவினர் அரக்கோணத்திலிருந்து புறப்பட்டிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் சிறந்த மருத்துவ சிகிச்சை மற்றும் தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்பட வேண்டும் என்று முதலமைச்சர் விஜய் மாவட்ட நிர்வாகத்திற்கும் அமைச்சர்களுக்கும் உத்தரவிட்டிருக்கிறார். மேலும் தீவிரமாக பாதிக்கப்பட்டவர்களை சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனை, ஸ்டான்லி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மற்றும் திருவள்ளூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு மாற்றுவதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருப்பதாக தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக விசாரிக்கவும் குழு ஒன்றை அமைத்து உத்தரவிட்டிருக்கக்கூடிய நிலையில அந்த குழு 24 மணி நேரத்துக்குள் இடைக்கால அறிக்கையையும் 3 நாட்களுக்குள் இறுதி அறிக்கையும் சமர்ப்பிக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக இது தொடர்பாக உடனடியாக ஆய்வு செய்து தனக்கு உரிய தகவலை வழங்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் அமைச்சர்களிடம் அறிவுறுத்தல் வழங்கியிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. மேலும் கண்காணிப்பு அமைச்சர், கண்காணிப்பு அலுவலர், மாவட்ட ஆட்சியர், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர், மாவட்ட சுகாதாரத்துறை அதிகாரிகள் உள்ளிட்டோர் உடனடியாக சம்பவ இடத்திற்கு சென்று பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் வழங்கவும் முதலமைச்சர் அறிவுறுத்தல் வழங்கியிருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. அது மட்டுமின்றி பாதிக்கப்பட்ட தொழிலாளர்கள் மற்றும் உயிரிழந்தோரின் குடும்பங்களுக்கு ஊழியர் மாநில காப்பீட்டு திட்டம், தொழிலாளர் இழப்பீட்டு சட்டம் மற்றும் நடைமுறையில் உள்ள பிற தொழிலாளர் நல சட்டங்களின் கீழ் வழங்கப்பட வேண்டிய உரிய இழப்பீடுகள் வழங்கப்படும் என்றும் அரசு தரப்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்பொழுது இந்த உடனடியாக அமைச்சர்களை மருத்துவமனைக்கு சென்று ஆய்வு செய்ய முதலமைச்சர் உத்தரவிட்டதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. தனியார் ஆலையில் அமோனியா வாயு கசிவால் 7 பேர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக உடனடியாக அமைச்சர்கள் களத்திற்கு சென்று ஆய்வு நடத்த வேண்டும் என்று முதலமைச்சர் விஜய் உத்தரவிட்டிருக்கிறார். மாவட்ட பொறுப்பு அமைச்சர் குமார், சுகாதாரத்துறை அமைச்சர் அருண்ராஜ் ஆகியோரை மருத்துவமனைக்கு சென்று ஆய்வு செய்ய முதலமைச்சர் விஜய் உத்தரவிட்டிருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் மகேந்திரன். மகேந்திரன், வணக்கம். மேலும் விவரங்கள். தொழிற்சாலையில் அம்மோனியா வாயு கசிவு ஏற்பட்டு தற்பொழுது வரை 7 பேர் உயிரிழந்திருப்பதாக தகவல் கிடைத்திருக்கக்கூடிய நிலையில பலரும் தனியார் மற்றும் அரசு மருத்துவமனைகளில் தீவிர சிகிச்சை பிரிவில் தொடர்ச்சியாக தீவிர சிகிச்சை பெற்று வருகிறார்கள். இந்நிலையில் இது தொடர்பாக பொறுப்பு அமைச்சர்களிடம் கேட்டறிந்த முதலமைச்சர் விஜய் தற்பொழுது முக்கியமான உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். மாவட்ட பொறுப்பு அமைச்சர் குமார் மற்றும் சுகாதாரத்துறை அமைச்சர் அருண்ராஜ் ஆகியோரை மருத்துவமனைக்கு உடனடியாக சென்று ஆய்வு செய்ய உத்தரவிட்டிருக்கிறார். மற்றும் பாதிக்கப்பட்டவர்கள் பக்கம் அவர்களிடம் உடனடியாக கேட்டறியும் உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமின்றி பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் சிறந்த மருத்துவ சிகிச்சை மற்றும் தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்பட வேண்டும் என்று முதலமைச்சர் மாவட்ட நிர்வாகத்திற்கும் பொறுப்பு அமைச்சருக்கும் உத்தரவிட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. மேலும் தீவிரமாக பாதிக்கப்பட்டவர்களை சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை, பொது மருத்துவமனை, அதுக்கொண்டு ஸ்டான்லி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மற்றும் திருவள்ளூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு மாற்றுவதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு வருவதாக மாவட்ட நிர்வாகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே அவர்கள் ஸ்டான்லி மருத்துவமனையிலும் தீவிர சிகிச்சை பிரிவில் 6 பேர் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். அதே போன்று தனியார் மருத்துவமனை 2 தனியார் மருத்துவமனைகளிலும் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வரக்கூடிய நிலையில அவர்களுக்கு உடனடியாக சென்று அமைச்சர்கள் மருத்துவமனைக்கு சென்று ஆய்வு செய்ய வேண்டும் என்று முதலமைச்சர் உத்தரவிட்டிருக்கிறார். மேலும் இது தொடர்பாக இந்த வாயு கசிவு விவகாரம் தொடர்பாக விசாரணையை மேற்கொள்ள வேண்டும் என்று ஒரு குழு ஒன்று அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த குழுவுக்கும் உரிய உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. 24 மணி நேரத்திற்குள் இடைக்கால அறிக்கையும் இந்த விவகாரம் தொடர்பாக எப்படி இந்த வாயு கசிவு ஏற்பட்டது, எதனால் ஏற்பட்டது, இவ்வளவு பெரிய பாதிப்புக்கு என்ன காரணம் உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் தொடர்பாக ஆய்வு செய்து அந்த குழு 24 மணி நேரத்திற்குள் இடைக்கால அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்தலானது வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று 3 நாட்களுக்குள் இறுதி அறிக்கையும் சமர்ப்பிக்க வேண்டும் என்று சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் கண்காணிப்பு அமைச்சர், மாவட்ட கண்காணிப்பு அமைச்சர், கண்காணிப்பு அலுவலர், மாவட்ட ஆட்சியர், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர், மாவட்ட சுகாதாரத்துறை அதிகாரிகள் உள்ளிட்டோர் உடனடியாக சம்பவ இடத்திற்கு சென்று பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் வழங்க
முதலமைச்சர் விஜய் உத்தரவிட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. ஏற்கனவே பேரிடர் மேலாண்மை குழுவினர், அதாவது தேசிய பேரிடர் மீட்பு குழுவினர் இது தொடர்பாக ஆய்வு செய்வதற்கு ஆலயத்தில் ஆய்வு செய்வதற்காக அரக்கோணத்திலிருந்து புறப்பட்டிருப்பதாக நமக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. இந்நிலையில் தான் முதலமைச்சர் உடனடியாக மாவட்டத்தை சார்ந்த அனைத்து முக்கிய அதிகாரிகளும் சம்பவ இடத்திற்கு சென்று இது தொடர்பாக ஆய்வு செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறார். மேலும் பாதிக்கப்பட்ட தொழிலாளர்கள் மற்றும் உயிரிழந்தோரின் குடும்பங்களுக்கு ஊழியர் மாநில காப்பீட்டு திட்டம், தொழிலாளர் இழப்பீட்டு சட்டம் மற்றும் நடைமுறையில் இருக்கக்கூடிய பிற தொழிலாளர் நல சட்டங்களின் கீழ் உடனடியாக இழப்பீடுகளும் வழங்கப்படும் என்று அரசு தரப்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவம் குறித்து கள ஆய்வுக்கு சென்றுள்ள அமைச்சர் குமார் மற்றும் சுகாதாரத்துறை அமைச்சர் அருண்ராஜ் ஆகியோரிடம் முதலமைச்சர் விஜய் கள விவரங்களை கேட்டறிந்ததாக தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது. அதனைத் தொடர்ந்து உடல்நலம் பாதிக்கப்பட்டு மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ள தொழிலாளர்களுக்கு சிறப்பான சிகிச்சை அளிக்கவும் முதலமைச்சர் விஜய் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.